இன்னைக்கு நம்ம அந்த பிரசன்னத்தில் இருக்கிற இன்னொரு நிறைவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன நிறைவு? போன வாரம் நம்ம பார்த்தோம் மகிழ்ச்சியின் நிறைவு அதற்குள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16:27 அதே வசனம் தான். அதுல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். வாசிங்களா? 1 நாளாகமம் 16:27. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. ஓகே, ரெண்டு காரியமா சொல்றாரு. என்னென்ன சொல்றாரு? மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கு. நம்ம அதை தியானிக்கல. இன்னைக்கு நம்ம எதை எடுக்க போறோம்? 2வது பகுதியில் இருக்கிற வல்லமையும் மகிழ்ச்சியும். மகிழ்ச்சி ஏற்கனவே தியானிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது வல்லமை. இப்போ தமிழ் மொழியில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆங்கிலத்தில் மூல பாஷையில் ஸ்ட்ரென்த்துன்னு மொழிபெயர்க்கப்பட்டிருந்தா தமிழில் அது வல்லமையின் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வல்லமைன்ட்டா நமக்கு உடனே அது ஒன்லி ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது நம்ம கான்செப்ட். ஸ்ட்ரென்த்து பெலன் அப்படின்னு சொல்லிட்டா அது வெறும் ஃபிசிக்கல்னு மட்டும்தான் நம்ம கான்செப்ட். ரெண்டும் ஒன்றா கொண்டாந்துருங்க இன்னைக்கு, சரியா? வல்லமையாக இருந்தாலும் பலனாக இருந்தாலும், சரீர பிரகாரமாக ஆண்டவர் பலப்படுத்தினாலும் அவருடைய ஆவியினால் நம்மளை பலப்படுத்தினாலும் ஒரே நோக்கத்துக்கு தான் பலப்படுத்துகிறார். என்னன்னா அவருடைய சித்தத்தை செய்வதற்கு. ஹல்லேலூயா, ரைட்? ஓகே, ஸோ இந்த பலத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பலன் அல்லது வல்லமை என்று தமிழில் பல இடத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரென்த்துன்னு தான் இருக்கும், ரைட்? இப்போ இந்த நிறைவு எங்கே இருக்கிறது? எங்க இருக்கு? வல்லமை நிறைவு, பலத்தின் நிறைவு எங்க இருக்கு? ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த பலன்ற வார்த்தை பிடிக்காது. நான் எப்படி இருக்க விரும்புறேன்? எப்போ பார்த்தாலும் பலவீனத்தை பத்தி தான் பேச விரும்புறேன். என் கஷ்டத்தை பேசுவேன், என் நஷ்டத்தை பேசுவேன், என் பலவீனத்தை பேசுவேன். இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. கரெக்டா? அதுக்கு காரணம், மூல காரணம் என்னன்னா, பவுல் எழுதின ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை வாசித்துட்டு அதுல இருந்து போலாம். ஓகே, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 Corinthians chapter 1 verse 27 வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஓகே, இப்ப ஆண்டவர் எதை தெரிந்து கொண்டாராம்? பலவீனம் உள்ளவர்களை தெரிந்து கொண்டார். அடுத்தது பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். உடனே நம்ம சொல்லிடுவோம், ஆண்டவர் பலவீனமானவர்களை தான் தெரிந்து கொள்றாரு, அதனால நாங்க எப்படி இருக்க விரும்புறோம்? பலவீனமாவே இருக்க விரும்புறோம். கரெக்டா? எப்போ பார்த்தாலும் பலவீனத்துல தான் இருக்கணும். அப்போதான் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனை தடவை தான் ஆண்டவர் தெரிந்தெடுக்க போறாரு? உங்களை பலவீனரா ஒரு முறை கண்டார். எங்க பலவீனமா இருந்தீங்களோ அங்கதான் உங்களை தெரிந்தெடுத்தவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் யூஸ் பண்றார். ஓகே, ஆண்டவர் ஒரே ரீசன் ஏன் நமக்கு இருக்கிற பலவீனத்துல ஏன் தெரிந்தெடுக்கிறாரு, ஏன் பைத்தியமா தோன்றுகிற ஒன்றைய தெரிந்தெடுக்கிறார்னா, he gives the reason also. 1 கொரிந்தியர் 1:29. 1 Corinthians chapter 1 verse 29 வாசிங்க. மாம்சமான ஏவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். என்ன செய்தாராம்? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக மேன்மை பாராட்டாதபடிக்கு. நெஞ்ச தட்டிட்டு நான் எவ்வளவு பெரிய, how great I am, how great thou art ன்னு விட்டுருவோம். how great I am ன்னு பாட ஆரம்பிச்சிருவோம். கரெக்ட் தானே? அதனால தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மளை பலன் எங்கே இருக்கிறதோ அங்கே தெரிந்தெடுப்பதில்லை, பலவீனம் உள்ள இடத்திலே தெரிந்தெடுக்கிறார். பலவீனராய் தெரிந்தெடுக்கிறார், ஞானமற்றவர்களாய் தெரிந்தெடுக்கிறார். ஆனா தெரிந்தெடுத்துட்டு அப்படியே இரு, நீ முட்டாளாவே இரு, நீ பலனே இல்லாமலே இருன்னு சொல்றாரு ஆண்டவர். வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. சங்கீதம் 105:4. Psalm 105 verse 4. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஓகே, என்ன சொல்லுது? நான் ஏற்கனவே சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வல்லமை பலன் ரெண்டும் மாறி மாறி வரும். இப்ப என்ன சொல்றாரு இந்த வசனத்துல? கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேடி போய் ஆண்டவருடைய பலனை நான் கண்களால பார்த்துட்டு வரேன். இதுதான் நிறைய பேர் செய்யறோம். புரியுதா? கர்த்தர் பலம் உள்ளவர், கர்த்தர் ஞானம் உள்ளவர். நாங்க போய் என்ன பண்ணிட்டு வருவோம்? அவர் ஞானம் உள்ளவர், அவர் பலன் உள்ளவர் செய்யறதை பார்த்துட்டு வருவோம். ஆண்டவர் அப்படி நாடுங்கன்னு சொல்லல.
He says seek the strength of God. தேவனுடைய பலத்தை தேடி பெற்றுக்கொள்ளும்படியாக அதை நாடுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? புரியுதா? உங்களை பலவீனத்திலேயே உட்கார ஆண்டவர் அழைக்கல. நீங்க பலவீனராய் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உங்களை பலப்படுத்தும்படியாக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். He has brought you to seek his presence, to seek his strength and to become like him. அவரை போல பலன் உள்ளவர்களாய் மாறும்படி உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இது பேசிக்லி லேசினஸ். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம். என்னன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம கத்துட்டு வரும்போது பலவீனத்தோட வரோம். ஒரு வாயை திறந்து ஒரு ஜபம் பண்ணிட்டா போதும், உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிடறாரு? பதில் கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே ருசி கண்டுட்டோம், ஆஹா ஆண்டவர் நமக்கு எல்லாம் செய்கிறார். அப்போ என்ன செய்வேன்? இப்படியே பலவீனத்திலே உட்காந்துருவேன். நான் எந்திரிக்க மாட்டேன், இந்த பலவீனத்தை விட்டு வெளியில் வரமாட்டேன். ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி அ பேபி. ஏன்? ஒன்று ஆண்டவர் எனக்கு நான் ஜெபிச்ச உடனே செய்யணும். கொஞ்ச காலத்தில் வேலை செய்யாது. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஆரம்ப கால கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்பான்னு சொன்னால் போதும் உடனே பதில் வந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் வளர 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 ஜெபம் பண்ணுறேன், வரமாட்டேங்குது பதில். உடனே என்ன பண்ணுறது? நம்ம பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க எனக்காக. பாஸ்டர் ஜெபம் பண்ணி நடக்காது. உடனே அடுத்த ஊழியக்காரரை தேடுறது. சில நேரத்தில் சிரிப்பேன் நான். இமெயில் வரும் எனக்கு. இமெயில் வரும்போது அனுப்பிச்சிருப்பாங்க, சரி ரொம்ப உருக்கமாக பாவம் இவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இமெயிலை எடுத்து பார்த்தா அவங்க இமெயிலில் ப்ரேயர் பாயிண்ட் எழுதியிருப்பாங்க. அங்கே பார்த்தா பிளைண்ட் கார்பன் காப்பியில் அத்தனை ஊழியக்காரங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அது சம்டைம்ஸ் ஃபார்வர்ட் ஆகி வந்துடும். அதனால யார் யாருக்கு அனுப்பிச்சிருப்பாங்க? எல்லா மினிஸ்ட்ரிஸ் இருக்கிற அத்தனை ஊழியத்துக்கும் அந்த ஜெப ப்ரேயர் ரிக்வெஸ்ட் போகும். ஏன்? உனக்கு என்ன ஜெபம் பண்ண தெரியாதா? எப்போ பார்த்தாலும் என்ன செய்யணும்? இன்னொருத்தர் எனக்காக ஜெபம் பண்ணும், நான் பலவீனத்திலே உட்காந்துருப்பேன். அவங்க பலவீனத்தை விட்டு வெளியில் வரவே மாட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? As long as you want to stay in your weakness, God cannot bring you out. நீங்க வெளியில வர முடியாது. அவர் பலம் உள்ளவர் தான், அவர் உதவி செய்கிறவர் தான், அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமா இல்லைன்னா எப்படி வர முடியும்? நான் புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம். ஆண்டவர் நம்மை பலம் உள்ளவர்களாய் மாற்ற விரும்புறாருன்னு சொன்னேன் இல்லையா? வாசிங்க யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதை வாசிக்கும் போதே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கடைசி காலத்தை குறித்து தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. கரெக்ட்? ஜோயல் 3:10. யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்த காலத்திலேயே ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொன்னாரு. கடைசி நாட்கள்ல நிறைவேற போற காரியங்களை எழுதிட்டு இருக்காரு யோவேல். இப்போ என்ன சொல்றார் யோவேல்? வாசிங்க 3:10. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஓகே, என்ன சொல்றாரு? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சரி, இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க ஒரு பகுதி. அந்த பகுதியை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். என்ன சொல்றாரு? மண்வெட்டிகளையும் அரிவாள்களையும் என்னவா மாற்றுங்க? என்னவா மாற்றுங்க? மண்வெட்டிகளையும் அரிவாள்களையும் பட்டயங்களாகவும் ஈட்டிகளாகவும் மாற்றுங்கள். ரைட்? இப்போ நான் கேட்குறேன், மண்வெட்டியையும் அரிவாளையும் பயன்படுத்துகிறது யார்? விவசாயி. விவசாயிக்கு என்ன தகுதிங்க வேணும்? குவாலிஃபிகேஷன் விவசாயிக்கு என்ன வேணும்? ஒன்றுமே தேவையில்லை. யார் வேணா விவசாயியா இருக்கலாம். கரெக்டா? நீங்கள் விவசாயம் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் மண்வெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு நிலத்தை கொத்தி நல்ல மண்ணை பிரட்டி போட்டு அதில் உரத்தை போட்டு சீடை போட்டு அதுக்கு வாட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? விளைவு வருமா வராதா? இதுக்கு ஒன்றும் பெரிய தகுதியும் தேவையில்லை, பெரிய ஞானமும் தேவையில்லை, ஒன்றும் தெரியல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? இந்த இம்ப்ளிமெண்ட்ஸை யூஸ் பண்ணுற நீங்கள் அதை என்னவா மாற்றுங்க? பட்டயமாகவும் ஈட்டியாகவும் மாற்றுங்க. இப்போ பட்டயத்தையும் ஈட்டியும் பயன்படுத்துகிறவன் யார்? சோல்ஜர். சோல்ஜராக இருக்கிறதுக்கு தகுதி வேணுமா வேணாமா? கட்டாயமாக வேணும். யூ நீட் ட்ரைனிங், யூ நீட் போல்ட்னஸ், யூ நீட் கரேஜ், யூ நீட் ஸ்ட்ரென்த். தைரியம் வேணும், வீரியம் வேணும், பலன் வேணும். இது இல்லாமல் நீங்கள் என்னவா இருக்க முடியாது?
என்னவா இருக்க முடியாது? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, வீரனா இருக்க முடியாது. அல்லேலூயா. பலவீனமா இருந்தீங்கன்னா வீரனா இருக்க முடியாது. பெலன் என்பது தேவன் அலங்காரமாய் கருதுகிறார் என்று சொல்லி நான் சொல்லல, வேதம் சொல்லுது. வாசிங்க சங்கீதம் 96:6, Psalm 96:6. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. இந்த பைபிள்ல இந்த வேர்ட் பேரிங்க எப்பவுமே நம்ம கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஆண்டவர் 2 வார்த்தையை சொல்றாருன்னா சும்மா ஏதோ பொயட்டிக்கா எடுத்து ஆண்டவர் போடுறதும் இல்லை, அவருக்கு எழுத தோணிச்சுன்னு சொல்லி போடுறதும் இல்லை. there is a meaning to it. அதற்கு காரணம் உண்டு. இங்க என்ன போடுறாரு, என்ன சொல்றாரு? வல்லமையும் மகத்துவமும். அன்பார்ச்சுனேட்டா தமிழ் பைபிளில் மீனிங் போயிடுச்சு. இங்கே இருக்கிற மூல வார்த்தை பார்த்தீங்கன்னா டிஃபாரா அல்லது டிஃபாரத் அப்படின்னா என்ன அர்த்தம்? மகத்துவம்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா தமிழில். அந்த இடத்துல டிஃபாரா டிஃபாரத் அப்படின்னு சொன்னால் அலங்காரம் தான், பியூட்டிஃபுல் தான், ஆர்னமெண்டேஷன் தான். எது உங்களுக்கு அழகு, எது உங்களுக்கு அலங்காரம்? உங்க பலவீனம் அல்ல, உங்கள் பலன்தான் உங்கள் அலங்காரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. your strength is the beauty that God sees in you. பலம் உள்ளவர்களாய் நீங்கள் நிற்கும் பொழுதுதான் அந்த அழகு உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பலம் உள்ளவர்களாய் இருப்பது தான் உங்கள் அலங்காரமாய் இருக்கிறது. சரி, இப்போ ஏன் அந்த ஸ்ட்ரென்த்தை போடணும்? இந்த அலங்காரம் ஏன் எனக்கு வேணும்? அது இல்லாமலே இருந்துக்கிறேனே பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் சொன்னால் 4 காரியங்களை இழப்பீங்க. என்னென்னன்றதை நம்ம வேதத்திலிருந்து வேகமாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது காரியம் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல இருக்குது. ஐசாயா chapter 52 verses 1 and 2. வாசிங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசி உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஓகே, என்ன சொல்றாரு? எழும்பு எழும்பு சீயோனே, உன் சரி, அடுத்த வார்த்தை என்ன வருது? வல்லமையை தரித்துக்கொள், அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். பார்த்துக்கிட்டீங்களா? அந்த பெலனும் அலங்காரமும் ஒன்னோட ஒன்று சேர்ந்து தான் போகுது எல்லா இடத்துலையும். நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேன். இதை பைபிளில் எல்லா வசனமும் எடுத்தேன்னா இது பைபிள் ஸ்டடி ஆயிரும், சண்டே மார்னிங் மெசேஜாக இருக்காது. அதனால ஒரே ஒரு வசனம் முன்னாடி காட்டினேன், இப்போ அடுத்த வசனத்தையும் பார்த்துட்டீங்க. என்ன கூடவே வருது? பெலன் எங்க இருக்குதோ அங்க அலங்காரமும் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஏன் அந்த அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதற்கு, அந்த பெலனுள்ள வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதற்கு காரணம் என்ன? அவர் சொல்றாரு, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடுறதுக்கு உனக்கு பெலன் தேவை. ஹல்லேலூயா. கர்த்தர் சிறையிருப்புகளை மாற்றுகிறார். மாற்றுறாரா இல்லையா? நீங்களா மாத்துறீங்க? இல்ல, கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிறார். இப்ப சிறையிருப்புன்றது ஒரு பிக்சர் எடுத்துக்கோம். நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறீங்க, ரைட்? ஜெயிலில் கம்பி இருக்கு. கம்பி என்றதுக்கு உங்களை உள்ள போட்டாங்க, நீங்க அங்க இருக்கிறீங்க. திடீர்னு ஆண்டவர் டிசைட் பண்றாரு உங்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆண்டவர் சிறையிருப்பின் காலத்தை மாற்றேன்னு சொல்லிட்டு அந்த ஜெயில் கதவுல இருக்கிற லாக்ல கீயை போட்டு திறந்து விட்டுட்டாரு. நீங்க ஆண்டவரே எந்திரிக்க முடியல, ஆண்டவரே கால் வலிக்குது, நான் இங்கேயே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா, அவர் சிறையிருப்ப முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு. ஆனா நீங்க இன்னும் சிறையிருப்பை விட்டு, எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? புரியுதா நான் சொல்றது? நான் கிரீக் அண்ட் லாட்டின் பேசலன்னு நினைக்கிறேன், நான் வெறும் தமிழ் தான் பேசுறேன். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க ஒரு அறைக்குள்ள இருக்கிறீங்க, பூட்டப்பட்டு இருக்கிறது, உங்களால வெளியில வர முடியல. திடீரென்று அறை கதவு திறக்கப்படுகிறது, ஆனால் நீங்கள் இன்னமும் நான் உள்ளதான் உட்கார்ந்திருப்பேன்னு சொன்னா யாராலையும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. வழங்குதா? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. We need strength to come out of our captivities. நம்முடைய சிறையிருப்புகள்ல இருந்து வெளியே வருவதற்கு நமக்கு பலன் தேவை. இரண்டாவதாக, இந்த பலன் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம்
17ஆம் வசனம், அதுக்கப்புறம் 25ஆம் வசனம் வாசிக்க போறோம். Proverbs chapter 31 verse 17 அப்புறம் verse 25. தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். ஓகே, இப்போ இந்த முழு பகுதியும், this entire passage யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? 31ஆம் அதிகாரத்துல அந்த நம்ம வாஸ்த வசன பகுதி யாரை குறித்து பேசுகிறது? எப்படிப்பட்ட ஸ்திரீ? சத்தமா சொல்லுங்க. அந்த ஸ்திரீக்கு ஒரு பேர் கொடுத்து கூப்பிடுவோமே, என்ன 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 சொல்லுவோம்? குணசாலியான ஸ்திரீ. கரெக்டா? குணசாலியான ஸ்திரீ. சரி, குணசாலி என்ற வார்த்தை கேட்டால் உங்கள் எண்ணத்திற்குள் வருகிற சித்திரம் என்ன? குணசாலி அப்படின்னா என்ன பிக்சர் உங்க மைண்டுக்கு வருது? பவ்யமான, ரொம்ப மென்மையான, ரொம்ப அழகான ஒரு ஸ்திரீ. கரெக்டா? இதுதான் உலகம் நம்ம தலையில புகுத்தி வச்சிருக்கிற அந்த குணசாலியான ஸ்திரீ என்கிற சித்திரம். நேற்று தினத்தில் எதுக்கு போய் இதை நோன்னேன்னு தெரியல. அந்த வார்த்தை என்னதான் கொடுத்துருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, குணசாலி என்பதற்கு எபிரேயத்தில் கயில் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ஆங்கிலத்தை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் தமிழ்ல அர்த்தம் சொல்றேன். இட் மீன்ஸ் a force whether of men, means or other resources, an army, wealth, virtue, valor, strength, army or band of men, soldiers, company, great forces, goods, host, might, power, riches, strength. என்னங்க சொல்லிருக்கு? இந்த பவ்யமானது எங்கேயாச்சும் பார்க்க முடியுதா உங்களால? அதுக்குள்ள குணசாலின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு சேனையை போல பலமுள்ளவளாய் எழுந்து தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறவர்களை செய்து நிறைவேற்றி முடிக்கிறவள். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், ஏன் இந்த பலத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும்? சங்கீதம் 112. கர்த்தர் சீயோனில் இருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். ஓகே, இது யாரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. கர்த்தர் என் ஆண்டவரை பார்த்து, நீர் என் வலது பார்சத்தில் வீற்றிரும், சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடுவேன். வல்லமையின் செங்கோலை, பலவீனத்தின் செங்கோல் அல்ல, பலத்தின் செங்கோல், வல்லமையின் செங்கோலை சீயோனில் இருந்து அனுப்புவேன். உம்முடைய வல்லமையின் செங்கோல். யாருடைய வல்லமையின் செங்கோல்? இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் செங்கோலை அவர் அனுப்புகிறார். ஆனால் நம் அந்த வல்லமையின் செங்கோலை கையாள்றது யாரு சொல்லுங்க பாப்போம்? அவர் அனுப்புறாரு. அவருடைய வல்லமையின் செங்கோல் சியோன்ல இருந்து அனுப்பப்படுது. கையாள்றது யாரு? நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. நம்ம தான் அந்த வல்லமையின் செங்கோலை கையாளுறோம். இப்போ நீங்க ஒரு நோஞ்சானா இருக்கிறீங்க, ஆவிக்குரிய நோஞ்சானா இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் பலவீனத்திலே உட்கார்ந்துருக்க நினைக்கிறீங்க. உங்களால ஆண்டவர் தம்முடைய பலத்தின் கோலை உங்க கையில கொடுக்குறாரு. உங்களால கையாள முடியுமா? முடியாது. புரிஞ்சிட்டீங்களா? அந்த வல்லமையின் செங்கோல் எதற்காக அனுப்பப்படுகிறதுனா, சத்துருக்களின் நடுவே ஆளுகையை நிலைநிறுத்துவதற்கு. யாருடைய ஆளுகை? கிறிஸ்துவினுடைய ஆளுகையை நிலைநிறுத்துவதற்கு அனுப்பப்படுகிற செங்கோல். அப்போ உங்க பலன், உங்க ஆவிக்குரிய பலன் எதற்காக பயன்படணும்? சொல்லுங்க பாப்போம். எதற்காக நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய பலனை பயன்படுத்தணும்? கிறிஸ்துவினுடைய செங்கோலை கொண்டு சத்துருக்களை, அவருடைய சத்துருக்களை, அவருடைய ராஜ்யத்தின் சத்துருக்களை நிர்மூலமாக்குவதற்கு நீங்க பயன்படுத்தணும். அல்லேலூயா. அந்த சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்படுவதற்காகத்தான் தேவன் ஒரு புதிய சந்ததியை உருவாக்குனார். அந்த முழு பகுதியை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் கிடையாது. அதை எடுத்தேன்னா தனி செய்தி. 110 அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? விடிய காலத்து பணியில் பிறக்கும் அந்த யௌவன ஜனம் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அது யாரை குறிக்குது? பழைய சந்ததி இல்ல, இயேசுவின் ரத்தத்தினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிற, உருவாக்கப்பட்டிருக்கிற புதிதாய் பிறந்த சந்ததி நீங்களும் நானும். அல்லேலூயா.
நியாயப்பிரமாணத்தினால வந்த சந்ததி அல்ல, கிறிஸ்துவின் மூலமாய் வந்த சந்ததி. ஆபிரகாமின் இடத்திலிருந்து வந்த சரீர பிரகாரமான சந்ததி அல்ல, கிறிஸ்துவின் மூலமாய் பிறந்த ஆவிக்குரிய சந்ததி. இப்போ நம்மளதான் பார்த்து சொல்றாரு, கர்த்தர் வல்லமையின் செங்கோல அனுப்புவாரு, நீங்க என்ன செய்யுங்க, சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யுங்க நம்மள சொல்றார். அல்லேலூயா. அவர் ஆளுகை செய்யணும்னா நீங்களும் நானும் ஆளுகை செய்யணும். அதற்கு நமக்கு பலன் தேவை. பலவீனனாய் இருக்கிறவன் ஆளுகை செய்ய முடியாது. பலவீனமாக இருந்தான்னா மற்றது அவனை ஆளுகை செய்யும், அவன் ஆளுகையை வேற ஒன்று நடத்தும். புரியுதா? இது நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். பலவீனமாக இருக்கிறதுனால அவங்களும் தங்களுக்கே தலைவலியாக மாறுறது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு தலைவலியாக மாறிடுவாங்க. ஏன்னா அவங்களால கட்டுப்படுத்த முடியாது, ஆளுகை செய்ய முடியாது. மற்ற ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸஸ் வந்து அவங்கள கட்டுப்படுத்தி அவங்கள ஒரு ஆயுதமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாகவே பயன்படுத்தும். நெவர் பி வீக் கிறிஸ்டியன்ஸ். பலவீனம் உள்ள கிறிஸ்தவர்களாக ஒருபோதும் இருக்காதீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் பலம் உள்ளவர்களாக இல்லைன்னா சத்ரு ஈஸியாக உங்களை பயன்படுத்திடுவான். பயன்படுத்த ஆரம்பிச்சான்னா நீங்களே தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமான ஒரு ஆயுதமாக மாறிடுவீங்க. விளங்குதா? பலன் உள்ளவர்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். சரி, அடுத்தது கடைசியா ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சங்கீதம் 84:5. எதற்காக இந்த பலன் தேவை? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஓகே, ஏன் பாக்கியவான்கள்? என்ன பாக்கியம் பெற்றிருக்கிறாங்க? அடுத்த வசனம் வாசிமா, 6-7 வாசி. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. பலவீனத்தின் மேல் பலவீனத்திலே நடை போட்டு தேவனுடைய சமூகத்திற்குள் தட்டு தடுமாறி எப்படியோ வந்து சேர்ந்து விடுவார்கள். அப்படியா பைபிள் சொல்லுது? பலவீனத்திலே நடை போட்டு தட்டு தடுமாறி நாங்கள் எப்படியோ குற்றுயிராய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்து விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லுதா? இல்ல. என்ன சொல்லுது? பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். நீங்க பலவீனமாவே இருப்பேன்னா சியோனுக்கு வந்து சேர முடியாது. பலத்தின் மேல் பலன் அடைகிறவர்கள் தான் சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்பட முடியும்.